காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்த யுத்தம் உலக அமைதிக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. பல சர்வதேச நாடுகளினுடைய முயற்சிகளுக்கு பிறகு கடந்த மாதம் அங்கே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கு. இப்படியான ஒரு சூழலில் இஸ்ரேல் எப்படி இருக்குது, போருக்கு பிந்தைய சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாலாம் அவதானிக்கிறதுக்காக மூத்த ஊடகவியலாளரும் ஐபிசி தமிழினுடைய சிஇஓமான நிராஜ் டேவிட் இப்போ இஸ்ரேலில் இருக்கிறார். இஸ்ரேலில் இருந்து அவர் நம்ம கூட இணைகிறார். அவர்கிட்ட கேட்கலாம். நிராஜனா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயலான். இப்போ உங்களுடைய இஸ்ரேல் பயணம், இந்த பயணத்தினுடைய பின்னணி என்ன? இப்போ அங்க போய் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றது முதல்ல நம்ம நேயர்கள் கிட்ட சொல்லிட்டோம்னா அது ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு உண்மையிலே இரண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்குது. முதலாவது, இஸ்ரேலினுடைய புலனாய்வு கட்டமைப்பு சம்பந்தமான ஒரு தேடலை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த பயணம். இதை ஒரு மொசாட் மிஷன் என்று கூறலாம். இஸ்ரேலினுடைய புலனாய்வு கட்டமைப்புகள் என்று கூறுற நேரத்தில் எங்களுக்கு மொசாட் தான் வெளியே தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதை கடந்து இஸ்ரேலினுடைய முக்கியமான 3 புலனாய்வு பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று மொசாட், அது வெளியக புலனாய்வு என்று கூறுவார்கள். வெளியகத்தில் நடக்கின்ற புலனாய்வு தகவல்களை திரட்டுவதும் அது சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அது மொசாட். அதே போன்று ஷின்பெத் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது, உள்ளக பாதுகாப்பு கொண்ட அமைப்பு, பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட ஷின்பெத் அமைப்பு. அதே போன்று அமான் என்ற ஒரு 3வது அமைப்பு இருக்கிறது. இது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ராணுவ புலனாய்வு. ஒவ்வொரு புலனாய்வு பிரிவுகளுக்கும் கீழே ஏராளமான புலனாய்வு பிரிவுகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அமான் என்று கூறப்படுகின்ற மிலிட்டரி இன்டெலிஜென்ஸுக்கு கீழாக யூனிட் 8200 அப்படி ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. அதே போன்று ஒவ்வொரு இந்த பிரிவுகள் சம்பந்தமான, இவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமான, இவர்களுடைய புலனாய்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான அனுபவ பகிர்வுகளையும் செவ்விகளையும் அதே வேளையில் அது சம்பந்தமான விடயங்களை சேகரிக்கின்றது இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த பணிகளை, இந்த மிஷன், ஒட்டுமொத்தமான மிஷனுடைய பெயரே மொசாட் மிஷன் தான். அந்த இராணுவத்தினருடைய முன்னரங்க காவலரங்களுக்கு, முன்னரங்க நிலைகளுக்கு, காசாவுக்கு எல்லாம் செல்ல இருக்கின்றோம் அடுத்து வருகின்ற நாட்களில். சந்தர்ப்பம் கிடைத்தால் ஹமாஸினுடைய அந்த டனல்ஸ், சுரங்க பாதைகளை சென்று பார்வையிடுவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அதற்கான அழைப்புகள் கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போன்று லெபனான் பார்டர்ஸுக்கு, சிரியா பார்டருக்கு, இது போன்ற முக்கியமான இராணுவ தளங்களுக்கு, இராணுவ நிலைகளுக்கு, முன்னரங்க நிலைகளுக்கு சென்று திரும்புகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. இதில் எந்த அளவுக்கு என்னால் பதிவு செய்யக்கூடியதாக இருக்குமோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை நமது நேயர்களுடன் தொடர்ந்து வருகின்ற உண்மை தரிசனம் நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன். 2வது, சியோன் அமைப்பு என்று கூறப்படுகின்றார், ஜயோனிஸ்ட். அவர்கள் தொடர்பான ஒரு பார்வையை செலுத்துவதற்காகவும் இங்கு சென்றிருக்கின்றனர். இரண்டுமே உண்மையே உலகத்தமிழர்களை அடிப்படையாக வைத்த தேடல்கள் தான் இவர்கள். ஏனென்றால் இந்த ஜயோனிஸ்ட் மூவ்மெண்ட் என்று கூறப்படுகின்ற இந்த சியோனிஸ் அமைப்பு இஸ்ரேலை உருவாக்கி, இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதில் மிகப்பெரிய வகிபாகத்தை வகித்த ஒரு அமைப்பு. உலகம், ஈழத்தமிழர்களைப் போலவே உலகம் எல்லாம் பறந்து திரிந்து அலைந்து திரிந்த யூதர்களை மீண்டும் ஒரு தேசத்தை நோக்கி அழைத்து வந்தது இந்த சியோனிஸ்ட் அமைப்பு தான். என்றால் 2000 வருடங்களாக அகதிகளாக உலகம் முழுதும் அலைந்து திரிந்தவர்கள் தான் யூதர்கள். அவர்களுக்கு என்ற ஒரு நாடு இருக்கவில்லை. அவர்களை திரட்டாத ஐரோப்பிய நாடுகளே இருக்கவில்லை. எங்களுக்கு ஒரு ஹோலோகாஸ்ட் என்கின்ற ஹிட்லருடைய இனப்படுகொலை மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை போன்ற நூற்றுக்கணக்கான இனப்படுகொலைகளை சந்தித்து வந்தவர்கள், எங்களை போன்ற ஏராளமான முள்ளிவாய்க்கால்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு ஒரு தேசத்தை கட்டியமைப்பது எப்படி என்கின்ற நுணுக்கத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமைப்பு தான் சியோனிஸ் அமைப்பு. அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் டயஸ்போராக்களாக இருந்த நேரத்தில் அவர்கள் எப்படியான நுணுக்கங்களை கையாண்டு அவர்களுடைய தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள், அந்த தேசத்தை எப்படி கட்டமைத்தார்கள், எப்படி அந்த தேசத்தை இன்று வரை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றி ஒரு தேடல், அது பற்றி ஒரு ஆய்வை செய்வதற்காகவும் இங்கு வந்திருக்கின்றன. ஏராளமான ஜியோனிச தலைவர்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கின்றது. எனவே அவர்களுடனான சந்திப்புகள் இடம்பெறப் போகின்றன. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 2000 வருடங்களாக பல்வேறு நாடுகளில் யூதர்கள் அடிமைகளாக அலைந்து திரிந்த நேரங்களில் ஒரு வாக்கியம் இருக்கும், எங்கு 2 யூதர்கள் சந்தித்துக் கொண்டால் 4 அமைப்பு உருவாகிவிடும் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு பிளவுபட்டு கிடந்த ஒரு சமூகம் தான் யூத சமூகம். அந்த அளவுக்கு
ஒரு 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 மனதின் அந்த அந்த ஒற்றுமைக்குள் வர முடியாதவர்களாக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் யூதர்கள். அப்படி ஈழத்தமிழர்களைப் போல பல்வேறு நாடுகளிலும் தொடர்புகள் இல்லாமல் தனித்தனியாக ஒருவரை மற்றவர் ஏற்றுக்கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த யூத சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் பார்க்க வைத்து ஒரே பாதையில் நடக்க வைத்த அந்த ஜியோனிச தத்துவங்கள் என்ன, அந்த நுணுக்கங்கள் என்ன, அந்த தந்திரோபாயங்கள் என்ன, அது பற்றிய தேடல்களை மேற்கொள்வது ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போன்று புலனாய்வு என்று கூறப்படுகிற நேரத்தில் மறுமனை சென்று கொலை செய்து விட்டு வருவதல்ல. உலகத் தமிழர்கள் ஒரு புலனாய்வு கண் கொண்டு எதையுமே பார்க்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அவர்கள் சாதாரணமாக புவிசார் அரசியலாக இருக்கலாம் அல்லது வேறு விடயங்களாக இருக்கலாம். எந்த விடயங்களாக இருந்தாலும் புலனாய்வு கண் கொண்டு பார்க்கின்ற ஒரு சமூக கூட்டமாக நாங்கள் மாற வேண்டும். உலகத் தமிழர்கள் மாற வேண்டும். அந்த அனுபவங்கள் யூதர்களிடம் இருக்கின்றது. நீங்கள் இங்கு இஸ்ரேலுக்கு வந்தால் இங்கிருக்கின்ற 100 விதமான யூதர்கள் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள், எல்லாருமே புலனாய்வாளர்கள் தான். எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற ஒருவர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் அந்த புலனாய்வு கட்டமைப்புக்குள் ஏதோ ஒரு வகையில் அங்கம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், இராணுவ பயிற்சியை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்குள்ள எல்லாருமே அவர்கள் 18 வயதை கடந்ததும் கண்டிப்பாக அவர்கள் 3 வருடங்கள் இராணுவ பயிற்சியை பெற வேண்டும் ஆண்கள், 2 வருடங்கள் இராணுவ பயிற்சியை பெற்றியாக வேண்டும் பெண்கள். எனவே அவர்களுக்கு எல்லாருக்கும் தகவல்களை திரட்டுவது, ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்பதை கடந்து அப்பால் சென்று எப்படி பார்ப்பது என்கின்ற நுணுக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான வலைப்பின்னல் இருக்கின்றது. எனவே அப்படி ஒரு பார்வையை கொண்டவர்களாக, ஒரு புலனாய்வு கண்களை கொண்டவர்களாக, புலனாய்வு கண்ணாடிகளை அணிந்து திரிகின்றவர்களாக உலகத் தமிழர்கள் மாற வேண்டும். எனவே அப்பொழுதுதான் எங்களை இட்டு வருகின்ற சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். எனவே அப்படியான அந்த ஒரு அனுபவ பகிர்வையும் அப்படியான ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன் அப்படியான விடயங்களை செய்வதற்கான விடயத்தையும் நான் இந்த பயணத்தினூடாக கவனம் செலுத்த இருக்கின்றேன். ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு, ஒரு நீண்ட கால போர், ஒரு ஆண்டுக்கு மேல நடந்த ஒரு போர் கடந்த மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அந்த போருக்கு பின்னாடி இஸ்ரேல் இப்ப எப்படி இருக்கு, அந்த போரினுடைய தாக்கங்கள் சமுதாயத்துல எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு நீங்க அவதானிச்சிருக்கீங்க? நாங்கள் உண்மையிலேயே இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலுடைய காத்திரத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இஸ்ரேலுடைய வானிலைக்குள் இந்த பயணிகள் விமானம் நுழைகின்ற நேரத்திலேயே ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்குக்கான ஏற்பாடுகளுடன் தான் அவர்கள் வானிலைக்குள் நுழைகின்றார்கள். நாங்கள் சைப்ரஸை விமானம், பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்ட எங்களுடைய விமானம் சைப்ரஸை கடக்கின்ற நேரத்தில் ஒரு அறிவித்தல் வருகின்றது. இஸ்ரேல் ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது. இஸ்ரேல் வானிலைக்குள் வருகின்ற விமானங்கள் எல்லாமே அது வானிலைக்குள் நுழைவதற்கு 3/4 மணித்தியாலங்களுக்கு முன்பாகவே, 45 நிமிடங்களுக்கு முன்பாகவே ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்குக்கான ப்ரிப்பரேஷனோட, தயார்படுத்தலோட தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று. எனவே எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு இருக்க வேண்டும். அவர்களுடைய லைட்டுகள் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, விமானத்துக்குள்ளே நடமாட முடியாது, பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிடுவார்கள். 45 நிமிடங்கள் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் நடைபெறுவதானால் எப்படியான ஏற்பாடுகளை, ஆயத்த பணிகளை செய்வார்களோ அப்படியான ஆயத்த பணிகளை மேற்கொண்டபடிதான் அவர்கள் இஸ்ரேலுக்குள் விமானங்களை கொண்டு வந்து பயணிகள் விமானம் தரையிறங்குகின்றன. இது இந்த நாடு எதிர்கொண்டு வருகின்ற அச்சுறுத்தலை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இப்படித்தான் இங்கு முழுதும் பாதுகாப்பு, ஒரு அச்சக்கண் கொண்டு ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இப்பொழுது கூட நான் இந்த தொலைபேசியை எடுத்துக்கொண்டு இப்பொழுது செவிக்காக வருகின்ற நேரத்தில் 2 பேர் பின்னால் நின்று கண்ணூட்டம் விட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். கடந்து கொள்கின்ற நேரத்தில் ஒரு பார்வையுடன் தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இங்கு இராணுவத்தினரோ உளவாளிகளோ வரலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் நிறைந்த சூழ்நிலைக்குள் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சில வருடங்களுக்கு முன்னர் நான் இஸ்ரேலுக்கு விஜயத்தை மேற்கொண்ட நேரத்தில் இங்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்று இருந்தது. அதாவது அந்த நேரத்தில் காசா முழுவதுமாக ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அவர்கள் அங்கிருந்து எந்த நேரமும் அங்கு வந்து இஸ்ரேலுக்குள் வந்து இஸ்ரேலியர்களை கடத்தி செல்கின்ற ஒரு அச்சநிலை இருந்தது. நாளொன்றிற்கு 50 முதல் 100, 200 என்று எறிகணைகளை, மோட்டார்களை ஏவக்கூடிய ஒரு பலத்துடன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். வடக்கிலே லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய பலத்துடன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். 1.5 லட்சத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை வைத்துக் கொண்டு, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இஸ்ரேலை உடனடியாகவே சில நிமிடங்களில் கபலீகரம் செய்துவிடக்கூடிய அளவு வல்லமையுடன் அவர்கள் நின்று கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது.
அதே போல நாங்கள் சிறிய எல்லையில் நாங்கள் நின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கோலான் ஹைட்ஸ் என்று கூறப்படுகின்ற அந்த கோலான் மலை சிகரத்தில் நாங்கள் நின்று பார்த்த நேரத்தில் அவர்கள் அங்கு காட்டியிருந்தார்கள். ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ட் ஆபீசர் தான் எங்களை அங்கு அழைத்து சென்று காட்டியிருந்தார். அந்த நேரத்தில் அந்த கண்ணு கட்டிய தூரத்திற்குள் அவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது என்றும் அந்த எல்லைக்குள் வருகின்ற ஐஎஸ் தீவிரவாதிகள் பற்றி அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இவைகள் எதுவுமே இன்றைக்கு இங்கு இல்லை. இப்பொழுது உண்மையிலேயே இந்த ஹமாஸ் பலவீனப்பட்டிருக்கின்றது. இன்று ஒரு மோட்டாரை கூட காசாவில் இருந்து ஏவ முடியாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மிக பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட நிலையில், அவருடைய தலைமைகள் எல்லாமே களியெடுக்கப்பட்ட நிலையில், அவருடைய ஆயுத கிடங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் ஒரு தாக்குதல் கூட நடத்த முடியாத அளவுக்கு இருக்கின்றன. அதே போன்று ஐஎஸ் தீவிரவாதிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் இப்பொழுது இல்லை. எனவே இஸ்ரேல் என்பது இன்று முன்னர் இருந்ததை விட பல மடங்கு அவர்கள் நிலங்களை ஆக்கிரமித்து இராணுவ ரீதியாக பலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அச்சுறுத்தல் என்பது அவர்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அச்சுறுத்தல் எல்லா பக்கத்திலிருந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஹமாஸை அவர்கள் முற்றுமுழுதாக அழித்து முடிக்கவில்லை. அதே போல ஹிஸ்புல்லா மீண்டும் அவர்கள் தங்களை பலப்படுத்துகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானினுடைய மீது மிகப்பெரிய வான் தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து முடிப்பதற்கு இன்னும் 2 வாரங்கள் தள்ளித்தான் நின்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். யமனில் இருந்து எந்த நேரமும் ஏவுகணைகள் ஏவப்படலாம் என்ற அச்சத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் அல்லது வெற்றி பாதையில் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அச்சுறுத்தலிலிருந்து முற்றுமுழுதாக விடுபட்ட நிலையில் அவர்கள் இல்லை. நீங்களே இப்ப சொன்னீங்க, இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போதே 2 பேர் நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணுவமோ இல்ல உளவாளிகளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விமானத்துல அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு இஸ்ரேல் வான் எல்லைக்குள்ள நுழையிறதுக்கு 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் உள்ள வந்தோம் அப்படின்னு. விமானத்துல இருந்து இறங்குனதுக்கு பிறகு என்ன மாதிரியான பாதுகாப்பு சோதனைகள்லாம் இருந்தது, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அங்க மேற்கொள்ளப்பட்டது? விமான நிலையத்தில் பெரிய பாதுகாப்பு கடுபிடிகள் இல்லை என்றால், நான் கடந்த தடவைகளில் வருகின்ற நேரத்தில் நான் லேண்ட் பண்ணி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்து விடுவேன். அதன் பின்னர் ஒரு மொசாட் அதிகாரியை சந்தித்த நேரத்தில் நான் அவரிடம் கேட்டிருந்தேன், ஒரு பாதுகாப்பு மிக பலவீனமானதாக இருக்கின்றது உங்களுடைய நாட்டில் என்று கேட்ட நேரத்தில் அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார். நான் கூறுகின்ற சம்பவம் 10 வருடங்களுக்கு முந்தைய சம்பவம். அப்பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள் புன்னகைத்துக் கொண்டு, நீங்கள் பிளேனில் இருந்து நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி நீங்கள் நடந்து எங்களுடைய பாதுகாப்பு அந்த கவுண்டருக்கு வருவதற்கு முன்னதாக உங்களை 30 தடவைகளுக்கு அதிகமாக உங்களுடைய முகம் கேமராக்கள் பதிவு செய்துவிடும். அப்படி பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய முகம் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஊடாக அடையாளம் காணப்பட்டு நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கவுண்டரில் கொடுக்கின்ற நேரத்தில் உங்களை பற்றி அத்தனை விவரமும் அந்த அதிகாரிக்கு தெரிந்திருக்கு. அவர் உங்களை உள்ளே அனுமதிப்பதா அல்லது உள்ளே பிடித்து போடுவதா என்பதுதான் அவர் தீர்மானிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது என்று 10 வருடங்களுக்கு முன்னால் அப்படியான டெக்னாலஜியுடன் இருந்தவர்கள். எனவே இன்று அதற்கு அதிகமான டெக்னாலஜி அவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் பெரிய கடுபிடிகள் எதுவுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு இலங்கையில் அல்லது ஒரு சுற்றுலா தலத்துக்கு செல்வது போல மிக இலகுவாகத்தான் நாங்கள் வெளியே வரக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு இப்போ உங்களுக்கு அங்க என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? நீங்க இங்கதான் போகணும், இங்கதான் போக கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் அறிவுறுத்தல்கள்? ராணுவ நிலைகள் சார்ந்த இடங்கள், அரச கட்டடங்களை புகைப்படம் எடுக்க முடியாது. அடுத்தது அவருடைய பாதுகாப்பு கடுபிடிகள். அவர்களுக்கு சந்தேகம் வருவது போன்று நாங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்களா இருக்கின்றார்கள். அவருடைய டெக்னாலஜி, அவர்களுடைய பாதுகாப்பு வலைப்பின்னல் என்பது எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் என்றால் ஒரு உண்மையிலேயே அவர்கள் ஒரு சுற்றமும் எதிரிகளை சூழ்ந்த ஒரு நாட்டுக்குள் பல தசாப்தங்களாக வாழ பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெளிப்பாக இருக்கிறது தான் அவர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கான ஒரே வழி. எனவே அதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், இறுக்கமாக இருக்கின்றார்கள், கடுமையாக இருக்கின்றார்கள், ஒருமமாக இருக்கின்றார்கள். இஸ்ரேல் அப்படிங்கிறது எப்பவுமே இந்தியாவில இருந்து பார்க்கும்போது நமக்கு முழுமையா தெரியாதது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே ஒரு மர்ம தேசம் மாதிரி தான் இருக்கும். இஸ்ரேல் தொடர்பாக நமக்கு இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பயணம் பதில கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எங்களுக்கு இருக்கு. இந்த அமர்வுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றிண்ணே. நன்றி. நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். No
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.